ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஸோ போறதே தெரியல. ஸோ வந்து எல்லாரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்க ட்ரோல் பண்ற அளவுக்கோ சிரிக்கிற அளவுக்கோ அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்டா நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பக்கா என்டர்டெய்னர். செகண்ட் ஹாஃப் வந்து எவ்ரி மினிட் ஒரு செகண்டும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட விறுவிறுப்பா இருக்கு. சீட்டோட நுனியில உட்காந்தா என்ன ஆக போகுதுன்னு பாக்குறோம். நீங்க வந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்பேன், எனக்கு லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்க கூடாதுன்னா தெரிஞ்சு பார்க்காதீங்க படத்தை. லாஜிக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாங்க, நாங்க மரத்தை தூக்கி கூட அடிப்போம், கல்லு மாதிரி அடிப்போம், நீ கை தட்டணும். அந்த ஆடியன்ஸ் அந்த ஒரு மனநிலைக்கு நம்மளும் வந்துட்டனால பெருசா லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. 2 hour 40 minutes சூப்பர் படம். எல்லாமே உள்ள இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அருமையா எடுத்திருக்காங்க. பகத் பாசில் ஆக்டிங்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, சூப்பராகவே இருக்கு. ப்ரோ உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொன்னால் எல்லாரும் ஆக்சுவலி நிறைய பேர் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா படம் அவ்வளோ லென்த்தாக உட்கார முடியாது. ஆக்சுவலி படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ போகிறதே தெரில. ஸோ வந்து எல்லாரும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். 3.5 hours அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து லாகே இல்லாமல் ஒரு படம், நல்ல படம். நீங்க ட்ரோல் பண்ற அளவுக்கோ சிரிக்கிற அளவுக்கோ அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்டா நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பக்கா என்டர்டெய்னர். செகண்ட் ஹாஃப் வந்து எவ்ரி மினிட் ஒரு செகண்டும் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட விறுவிறுப்பா இருக்கு. சீட்டோட நுனியில உட்காந்தா என்ன ஆக போகுதுன்னு பாக்குறோம். ஸோ அது நல்லா இருக்கு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தனக்கு சேர வேண்டிய பைசா ஆனாலும் அரை ஆனாலும் 7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் அதை எடுத்துக்குவான். ஏன்னா புஷ்பா காசு அவங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த சேலஞ்சை நீங்கள் மீட் பண்ணிடுவீங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி டப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது புஷ்பா 1 ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுச்சு. அதை பேலன்ஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு சீன் பார்க்கும் போதும் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணிடுச்சு. அதை விட எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்ம ஆடியன்ஸ் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், கொண்டாடுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில வந்து ஒரு வில்லன் போடணுமேனு படம் ஃபுல்லா இழுக்காம அவரோட ரோல் முடிஞ்சு போச்சு, அதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ என்ன ஓப்பனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து புஷ்பானா நேஷனல், செகண்ட் பார்ட் புஷ்பானா இன்டர்நேஷனல், அவ்வளவுதான். இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாருல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்ட் 3க்கு வர லீடு கொடுத்துருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா போர் அடிக்கல, அவ்வளவுதான். அதுதான் மேஜரா சொல்லணும். ஓகேங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல, பர்ஃபார்மன்ஸா நல்லா இருந்தது. பட் பாட்டா அந்த மாதிரி ஒரு அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ண முடியும். படம் ஒரு தடவை பார்க்கலாம்பா. இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேன்ஸ்க்காக எடுக்கிற படம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க வந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்பேன், எனக்கு லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்க கூடாதுன்னா தெரிஞ்சு பார்க்காதீங்க படத்தை. அதாவது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கலாம் நீங்க. ஆனா அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு மாஸ் ஹீரோ படம் நம்ம பார்த்தா லாஜிக் எல்லாம் கேட்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கு படம். ஒரு தடவை தாராளமா பார்க்கலாம், பிரச்சனை இல்ல. டியூரேஷன் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஆனா நமக்கு போர் அடிக்காதே தவிர கதையை தாண்டி வேற கதையெல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். படத்தை லென்த்தா இழுக்கணும், அல்லு அர்ஜுனோட மாச காமிச்சிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுக்கணும்னு கேட்டால் வேணாம் தோணுது. அவ்வளோ முக்கம் பண்ணி வச்சிட்டாங்க. கடைசியில் லென்த்து குறைச்சிருக்கலாம். லென்த்து மட்டும்தான் ப்ரோ, லென்த்து மட்டும்தான். திரும்ப வந்து சீனே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் சீனை ஃபுல்லாக ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தர் வந்து அடிப்பாரு, திருப்பி அவருக்கு அதுக்கு அடுத்து அதே மாதிரி தான் இந்த படமும் போகுது. அது எங்க தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு போட்டோக்காக சிஎம் மாற்ற முடியும் அப்படின்னா அப்போ பணம் வச்சிருந்தாங்க நம்ம எல்லாமே பண்ணலாமா? அப்போ நம்ம ஊர்ல பணம் வச்சிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாமே மாற்றலாமே. ஏன் எதுவுமே மாறல? அப்படியே தான் கிடக்குது. நான் குழந்தையிலேருந்து பார்க்குறேன், அந்த உலகம் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே மாறல, சும்மா ப்ரோ. அதெல்லாம் ஒரு பில்டப்பா இருக்கு, அவ்வளோதான். அல்லு அர்ஜுன் சாரோட ஆக்டிங் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா 1 புஷ்பா 2 ரொம்ப நல்லா இருந்துச்சு. புஷ்பா 3 கடைசியா ஒரு சீன் போட்டோ மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. லாஜிக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல. ஹெலிகாப்டர் உள்ள வரும்போது ஏதோ பாடுற அந்த ஃபேன்ஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அது உள்ள இறங்கும் போது அது இடம் பத்துமான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, அதை கூட விட்டுடுங்க லாஜிக். பட் ஸ்ரீலங்கா பார்டரை வந்து அந்த ஃபிஷிங் போட்டு கிராஸ் பண்ணுது, அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல எனக்கு இடிக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுவும் கூட மாறக்கூடாது, அதனால தானே பிடிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க கரெக்டாக கரையை கடந்து போயிடுறாங்க. அங்கேருந்து 18 கிலோமீட்டர், பட் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. அங்கே மட்டும் லாஜிக் இடிக்குது. இப்போ புஷ்பாவையும் ஒரு தமிழ் ஹீரோ வச்சு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா படம் கழுவி தான் ஊத்திருப்பாங்க. ஏன்னா அந்த தெலுங்கு படம் அவங்க அந்த ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ இது தமிழ் ஹீரோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தா படம் உண்மையிலே சூப்பராகவே இருக்கு. எமோஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸில்.
ஸோ எமோஷனல் சூப்பராக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லா இருந்தது, பட் 3.5 மணி நேரம் உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்ல இன்னொரு இன்ட்ரோல் விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எதுக்கு நல்ல டேரக்டர், நல்ல நடிகர், நல்ல சப்ஜெக்ட், நிறைய கதை நல்லாவும் இருக்கு. அதையா நீங்கள் ஃபகத் பாசில் செத்ததுக்கு அப்புறமே அந்த கதையை முடிச்சுட்டு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்கலாமே. திருப்பினே எங்களை எதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க? அதுதான் கஷ்டமா இருந்தது. நல்ல கதை, இதை தேர்ட் பார்ட் எடுத்தாலும் ஓடும், எதுக்கு இதுலேயே சொருகி விடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி பாடல்கள் இது ஹிட் ஆகலை, அது ரொம்ப மனசு கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஸ்ரீலீலா வந்து கவர்ச்சியை காட்டுறாங்க. என்னதான் கவர்ச்சி காட்டினாலும் எங்கள் சமந்தா ரேஞ்சுக்கு வரலையே அப்படின்றது தான் கஷ்டமாக இருந்தது. லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் முதல்ல ஒரு படம் பார்க்க முடியாது. இப்போ அப்படி பார்த்தோன்னா வந்து லாஜிக்னு பார்த்தோன்னா படமே எடுக்க முடியாது நிறைய இடத்துல. புரியுதா? ஹெலிகாப்டர் லேண்டிங்லாம் லைக் அப்படி பார்த்தா எவ்வளோ அனிமேஷன் மூவிஸ் வருது, அதெல்லாம் சரி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம், அந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜாலியாக எனக்கு பிடிச்சிருந்தது. நம்ம என்னன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட தெலுங்கு படமும் இந்த கன்னட படமும் வந்தால் சில லாஜிக்கல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க மூவிஸே அப்படிதான் இருக்கும்ன்றத நம்ம ஏத்துக்கிறோம். ஆமா ஆமா, இப்போ தெலுங்கு படம் எல்லாம் பார்த்தனா இப்படி தட்னா ட்ரெயின் பின்னாடி போவோம். ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸும் ரசிப்பா, நம்ம ஆடியன்ஸும் ரசிக்கிறான். நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க, ஆர்ட் டைப் கழட்டி தூக்கி போட்டு ஹாஸ்பிடல்ல போய் விழுந்து அதெல்லாம் லைக் பண்ணுவான். பட் தமிழ் அதை எடுத்தா நம்ம லைக் பண்ணுவோம்னா லைக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளோட சினிமா கல்ச்சரே எப்படின்னா இப்படி மாதிரி இல்லாஜிக்கலா எடுத்து அதை கிளாப் பண்ற ஆடியன்ஸ் நம்ம கிடையாது. பட் வேற லாங்குவேஜ்ல இருந்து வரும்போது ஏத்துப்போம். பட் நம்ம டிரெக்டர்ஸ் அப்படி பண்ணா ஏத்துக்க மாட்டோம். இந்த படம் வந்து அது ஸ்டார்டிங் புஷ்பா 1ல இருந்தே அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க. லாஜிக்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, வாங்க நாங்க மரத்தை தூக்கி கூட அடிப்போம், கல்லு மாதிரி அடிப்போம், நீ கை தட்டணும். அந்த ஆடியன்ஸ் அந்த ஒரு மனநிலைக்கு நம்மளும் வந்துட்டனால பெருசா லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. 2 hour 40 minutes சூப்பர் படம். எல்லாமே உள்ள இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க அருமையா எடுத்திருக்காங்க. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, சூப்பராகவே இருக்கு. அந்த 2 hour 40 minutesக்கு மேலே தான் வைல்டு ஃபயர் வந்து ஃப்ளவர் ஆயிடுது, தண்ணியை ஊற்றி அமைச்சிடுறாங்க. 2 hour 40 minutes வரைக்கும் நல்லா ஃபயர் கொந்தளிச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா டேய் நான் உட்காந்தே இருக்கீங்க போக மாட்டீங்களா அப்படின்ட்டு மொத்தமாக தூக்கி வந்து தண்ணியை ஊற்றிடுறாங்க. ஏன் நான் ஏன்னு கேக்குறேன். ஒரு படமே மினிமம் 2 hour 15-20 minutes தான் ஜாஸ்தி. நீ 2 hour 40 minutes வரைக்கும் சூப்பரா எடுத்திருக்கீங்க. அதோட முடிச்சிட்டு இருக்கலாமே. மரமே போயிடுச்சு, கடத்தி பணமே வந்துருச்சு, அதுக்கப்புறமா எதுக்கு கதை? எதுக்குங்க பார்ட் 3லாம் தேவையே இல்ல பாஸ். எதுக்கு எனக்கு பார்ட் 3? எதுக்கு பார்ட் 3 தேவையே இல்ல. பார்ட் 2 சூப்பரா முடிச்சிட்டு படத்தை க்ளோசிங் பண்றதுலாம் பார்ட் 3லாம் அன்வான்டட்னு எனக்கு தோணுது. பின்ன என்ன ப்ரோ எல்லாமே வேற ஆர்ஜே பாலாஜி சொன்னாரு, சினிமான்றது ஒரு மேஜிக் மாதிரி. சினிமா தானே சார் மேஜிக் மாதிரி, நான் ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி இதுவுமே ஒரு மேஜிக் தானே. நம்ம என்ன அதில் போய் வாழவா போகிறோம்? நமக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே சினிமா. சினிமான்றது ஒன்றும் கூடவே சேர்ந்து இது பண்ண போகிறது இல்லை, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். நம்ம படம் பார்க்கும்போது நம்மளை மறந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வந்து உட்காரது நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கான்னு பார்க்குறோம்ல, அது கன்ஃபார்மா இந்த படம் ஒர்த்தா இருக்கும் சார். மறுபடியும் வந்து பார்க்கணும்னு தோணுது. சூப்பரா இருங்க படம், வர்த் வாட்சிங். 2 hour 40 minutes எல்லாருமே என்கேஜ் பண்ணி பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல சூப்பரா என்கேஜ் பண்ணோம். 2 hour 40 minutes மேல நீங்களே யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து தியேட்டரை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா வைல்டு ஃபயராவே போவீங்க. 2.5 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் குட்டாச்சு கிளம்புங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மாசா இருக்கு. 3 hour போனதே தெரியல, ஒரு லேகோ கிடையாது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சாவர மாதிரி காமிச்சிருக்காங்க, எப்படின்னு தெரியல. ஆமா பாட்டெல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. எல்லா பாட்டுமே எல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க, அந்த மாதிரி பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ராஷ்மிகா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெருசா யூஸ் பண்ணதை விட செகண்ட் பார்ட்ல இன்னும் பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்ரீலீலாவோட பாட்டு பயங்கரமா தியேட்டர்ல பயங்கர வைபா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி போர் அடிக்காது. லாஜிக்கலா கேள்வி கேட்க மாட்டேன்னா தாராளமா நீங்க பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஹீரோவோட மாஸ் படத்துக்காக மட்டும்தான் இருக்கு. ஒரு ஹீரோவை மாசா காட்டணும், அது மட்டும்தான் படம் ஃபுல்லா போகுது. நம்மளுக்கு அது ஈஸியா தோணுது. அடுத்த சீன் என்னவா இருக்கும், இதுதான் ஓகே இவரு இங்க வந்து பாம்பு பாரு வெடிச்சிடும், அப்படியே எல்லாமே நம்மளுக்கு தோணுது. எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு முன்னாடியே இதுவாக ஈஸியா இருக்கு படம். இல்லை டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. கடைசியில் புஷ்பா வந்து எமோஷ்னல் ஆனாங்க. எனக்கு அப்படியே ஒரு அழுகையாக வந்துச்சு. டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது, நல்லா ரசிக்க முடியாது. அவர் அழுகிறப்ப அழுகிற மாதிரி இருந்தது, ஏதோ பைத்தியம் வந்துருக்குது. அது மாதிரி இருந்தது. பட்டு என்னன்னா ஒரு பெரிய 2000 டன் ஒரு இதுவை கடத்துறீங்க, அது மாட்டு வண்டி மாதிரி காமிச்சு கடத்துறது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் நான் பச்சை தெலுங்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் கஷ்டமாக இருக்குது. நீ என்ன சொன்னாலும் பச்சை தமிழன் தான். நான் உங்களை ஆதரிப்போம். நாங்கள் படம் நல்லா இருக்கு, ஆனால் ட்ரிம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரசிப்போம். ஸ்மக்லிங்கு இல்லை இதில் வர கடத்தலாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் கடத்த முடியுமான்னு கேட்டால் அதுவுமே வந்து லாஜிக்கலி நாட் பாசிபிள். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு நம்ம அந்த லாஜிக் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு உள்ள நெகட்டிவிட்டி நிறைய ஏற்றுக்க கூடாது. ஜாலியாக வந்து படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். டான்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து கொரியோகிராஃபி ஆகட்டும், டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா பிகாஸ் இந்த கதையே அப்படிதான். புஷ்பா
புஷ்பா படம் பேரு புஷ்பா. அப்ப புஷ்பா வந்து எப்படி இருக்கணும், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கணும்ல. யா ப்ரோ ஸ்டண்ட் வந்து ஒரு இடத்துல லாஜிக்லெஸ்ஸாக தான் ப்ரோ இருக்கும். பட் ஆனால் படம் வந்து பிஜிஎம்மோட பீக்கில் பார்க்கும்போது அது எல்லாமே மறந்துட்டு நம்ம அப்படியே அந்த ஸ்க்ரீனை மட்டுமே பார்ப்போமே தவிர்த்து கூஸ் பம்ப்ஸில் நம்ம அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு டைமில் அது நின்று முடிஞ்சுன்னு நினச்சா டக்குன்னு அதுலேருந்து ஒருத்தர் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு பீக் எடுத்துகிட்டு நிறுத்துறாங்க. சுகுமார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அல்லு அர்ஜுன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, டிஎஸ்பி சாம் சிஎஸ் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சுகுமார் தான் மெயினே. அவர் கீழே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க படத்தில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.